இதான் எங்களோட அம்மா. இவா அம்மாவுக்கு 5 வயசில் இருக்க இந்த அன்னதானம் தொடங்கினது. அம்மா 5 வயசில் இருக்க அந்த அன்னதானம் தொடங்கின அம்மாண்ட தகப்பனாலாம் தொடங்கப்பட்டது. இந்த வருஷம் 75வது அன்னதானம். மக்களே பார்த்து கொள்ளுங்க அம்மாவை. வகுப்பாக வயசு போய் நடக்க மாட்டான். அதில் அதை கூட்டுக்கின்றது இந்த முறை அம்மாவோடத்துக்கு. சரியா? தான் எங்களோட அம்மா திரியாயம்மன் கோவிலில் 75வது வருஷம் இந்த ஒரு அன்னதானம். அம்மா பாருங்க, வாக்கு இப்போ வயசு போய் நடக்க மாட்டா. இப்போ கோயிலுக்கு நாங்கள் இந்த முறை கொண்டு நாளைக்கு கோயில். அம்மா சொல்லுவோமா அம்மா? எங்கள் அம்மா சரியா அம்மாவாச்சு. வயசு நல்லா போட்டு அம்மாவுக்கு வேறு என்னம்மா சொல்ல பிறகு 75வது வருஷம். இப்போ இந்த 75 நாளைக்கு 75 அம்மா எங்கதாயே. சரி, சந்தோஷம் அம்மா. வேறு என்ன சொல்லுவோம்? இணைப்பா கிடப்பான்னு தொடங்கி இணைப்பா கிடக்கோ எதையும் சொல்லுவோம். இணைப்பா என்னத்தை பற்றி அப்போ ஓடு திருப்பி சொல்லுங்கோ. நேர் ஆமாம் சொல்லுங்க. திருப்பி வடிவாக சொல்லுங்க. அதான் நாளைக்கு அதை செய்கிறோம். சரி மக்களை இதான் அம்மா அதை விட்டு காட்டணும். இதான் மறுபடி சரி அம்மா. இது திரியாய அம்மனில் முன்புறமாக கொடுக்குற அன்னதானம் சம்மந்தமாக இந்த வீடியோ. அதில் என்ன சொன்னால், இந்த அன்னதானம் கொடுக்க தொடங்கி இது 75வது ஆண்டு ஸ்பெஷல். அதனால் இந்த வீடியோ செய்கிறேன். இந்த அன்னதானம் 75 ஆண்டுக்கு உங்களுக்கு தெரியும். நான் எனக்கு புத்தி தெரிஞ்ச காலத்துலேருந்து நான் இந்த அன்னதானத்தை பற்றி அதுக்கு போகிறது, அதை உங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் வந்த காலத்தில். இதுக்கு முன் ஆரம்ப காலங்களில் பார்த்திங்கன்னு சொன்னால் ஊரூராக சென்று நாங்கள் அங்கே அவர்களும் மக்களிடம் தண்டி அரிசி பணம் அதெல்லாம் பெற்றுக்கொண்டு இந்த அன்னதானத்தை செய்து வந்தோம். பிற்பட்ட காலத்தில் உங்களுக்கு தெரியும், நாட்டில் ஏற்பட்ட அசாதாரண சூழ்நிலைகளால் நாங்கள் அதை செய்ய முடியாமல் போக பின்பு இப்பொழுது நாங்கள் இந்த அன்னதானத்தை தொடர்ந்து நடத்தி வருகின்றோம். அதற்காக இந்த 75வது ஆண்டை நாங்கள் கொண்டாடும் முகமாக இந்த வீடியோவுக்கு நான் இந்த ஆண்டு அங்கு வருவதற்கு எனக்கு தவிர்க்க முடியாத காரணத்தால் வரவில்லை. ஆகவே இந்த வீடியோ ஊடாக எனது தம்பிக்கு அனுப்பி வைக்கிறேன் இந்த செய்தியை. ஓகே, கிளியண்ணா பூஜாரிகள். இது 75வது வருஷம் உங்கள் அன்னதானம். நீங்களாம் மெயின் பூஜாரிகள். அந்த அன்னதானத்தை பற்றி சொல்லுங்க. இது உங்களுக்கு எவ்வளோ காலமாக தெரியும்? எனக்கு சின்ன வயதுலேருந்தே தெரியும். நான் அத்தானோட சேர்ந்து இவ்வளோ இன்றைக்கும் இந்த பாடும் கொண்ட அம்மாவின் வேப்பன்ற அந்த காலத்தில் இது செய்து கொண்டே இருக்கிறேன். இன்றைக்கும் அதை நீ மங்க விடாமல் இன்றைக்கும் செய்து கொண்டே இருக்கணும். செய்வேன் செய்யாமல் நல்ல சந்தோஷமாக மக்களோட சேர்ந்து சிறப்பாக இன்றைக்கும் உங்களோட பேர் நல்ல மாதிரி பிளாங்குது. ஓகே, சரி, அவ்வளோ நன்றி அக்கா. இது என் அக்காவும் அத்தானும் நாங்களாம் இதுக்கு அண்ணானம் வகிக்கிறோம். இது 75வது வருஷம் இந்த வருஷம். உங்களுக்கு இப்போ எத்தனை வயசு? 2 பேருக்கும் எவ்வளோ? எனக்கு 60 வயது. ஓகே, அத்தானுக்கு எனக்கு 62 வயசு. எங்களை அறிவு தெரிஞ்ச காலத்திலேருந்து இந்த அண்ணாத்தை கொடுக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் 1951ஆம் ஆண்டு அப்பு கொடுக்க வலிக்கிட்டோம் 2 கொத்து அரிசி. அந்த காலத்தில் இந்த கிலோ இல்லாமல் இல்லை, கொத்து 2 கொத்து அரிசியில் அவர் அவிச்சு உருவாக்கினது. நாங்கள் இப்போ பல மூடிகளை வச்சு அன்னதானம் கொடுக்குறோம். ஆனால் சிறப்பாக செய்திருக்கோம். அப்புன்ற மூத்தமகள் கற்பகம் ஞானசேரன் குடும்பம் அவற்றை பிள்ளைகள்லாம் இப்போ நாங்கள் எல்லாம் இதை சிறப்பாக செய்து கொண்டு வர்றோம். இவ்வளோ காலம் செய்து கொண்டு வர்றோம். இனியும் செய்வோம். ஓகே, நீங்கள் இங்கே 2 பகுதியாக இதை செய்கிறீர்கள். ஒன்று அந்த ஏழாவாடி ஆக்களுக்கு 2 சாப்பாடு கொண்டு வரக்கும், ஒன்று இருந்து சாப்பிட்றதுக்கும் செய்கிறீங்க. இது அது பரம்பரை என்ற அந்த பாரம்பரியன்றதுக்கு இருத்தியும் ஒரு பக்கம் மற்றது கால் கையில் சில பேர் வேண்டக்கூடியவைக்கு அடுத்த பக்கம் அப்போ வீட்டுக்கு கொண்டு வர அந்த இதுகளுக்காகத்தான் நாங்கள் கண்டிடத்தில் வச்ச அன்னதானம். ஆனால் ஒரே அன்னதானம் தான், ஒரே ஞானசரம் குடும்பம் அன்னதானம் தான். ஓகே, நன்றி. 75 வருஷம் நன்றி. இது நன்றி அண்ணா. வணக்கம். 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 உங்களோட பேர்? வித்யானந்தம். ஓகே, உங்களுக்கு வயசு எத்தனை? எனக்கு 75 வயது. 75. இந்த அன்னதானம் நீங்கள் தான் இது
உரிமையில் நீங்களும் ஒரு ஆள் தானே. இந்த இந்த எனக்கு தெரியாத காலத்தில் இருந்த எந்த கோயில் அதை செய்வது கூட அப்போதான் அதை மறக்கலாம். நாங்கள் பேரில் அவர்த்த பேரில் தான் இங்கே இல்லை எல்லாத்திலும் அது வந்து ஒரு ஆள் தான் இங்கே அதை முதல் இலக்கணிஞ்ச ஆள் இருக்குது. நாங்கள் இந்த பாளையத்தில் இருந்து எங்களை குடும்பங்கள் எல்லாம் வந்து எங்களை சகோதரங்கள் எல்லாமே அம்மாச்சி எல்லாம் பார்த்து கடை சொல்லிட்டு எங்களோட தலைமுறை ஒன்றுமே செய்யலை. எல்லா நாடுகளுக்கு போகிறத இப்போ சந்திக்கிறாங்க. அதான் இது அம்மாச்சியில் இருக்கு எல்லாரும் வந்து கடமையில செய்யலாம். எனக்கு புத்தி தெரிஞ்ச காலத்துலேருந்து வெளியம்மா கூட அம்மா எல்லாரும் மாக்கண்டு மாமி குஞ்சிடைய முழு பேரும் இங்கே இதுக்குள்ள இதானே எங்களோட அடிவோடு இந்த பாலை மரம் இது 100 வருஷம் பெருமாங்க. 100 வயசு கூட 150 வருஷத்து இதுக்கெல்லாம் முந்தி ஒரு பந்தல் போட்டு அன்னதானம் குழைச்சி கொடுக்குறாரு. இந்த கரையில் கொடுக்குறது இங்கே கொடுக்குறது தொடர்ந்து கொடுத்து கொண்டிருக்கோம். நாங்கள் ஒரு எங்கடத்துல மேலே அவிக்க நாங்கள் இந்த இராணுவ கட்டுப்பாட்டுக்கு இருக்க நீங்கள்லாம் ஒருக்கா வந்து இங்கே ஆக்களுக்கெல்லாம் அவிச்சு கொடுத்தா எங்களோட சார்பாக அண்ணன் அப்பா அந்த காலத்தில் பிடிச்சி இதில் அண்ணா அதில் பங்கு வர்றோம். இப்போ நாங்கள் சகோதரம் அண்ணா ஒவ்வொரு மருத்துவம் வந்து இந்த அண்ணாத்துக்கு ஒரு அமௌண்ட் காசு தந்து இல்லாட்டி அரிசி பருப்பு சாமான் தருவார். அது அந்த அடிக்கொடியே விடக்கூடாதுன்னு அண்ணன் செய்யுது. அண்ணா தான் கவலை வந்துட்டா எனக்கே கவலையாக வந்த வெளியே மக்கள் கேட்க அது ஒரு கண்கொள்ளா காட்சி. எல்லாரும் 11 பொம்பளை பிள்ளைகள் பெத்தம்மா வந்து சகோதரங்கள் 11 7 பெத்தம்மாக்கு தான் 11 அவைக்கு 11 பெத்தம்மாவுக்கு 7 பொம்பளை பிள்ளைக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை தான் இருந்தது. அவர் கடைசிக்கு மூத்தது. 7வது ஆம்பளை பிள்ளையும் 8வது முக்கியம். பெத்தம்மான் சகோதரம் ஆட்சி ஆக்கள் எத்தனை பேர்? 11. அதே 11 பேர். அதே 11 பேரும் பொம்பளை பிள்ளை தான். 11 பேரும் பொம்பளை பிள்ளைலாம். பொம்பளை பிள்ளை ஆம்பளை பிள்ளை. அதே மாதிரி பெத்தம்மாவுக்கும் 7 பொம்பளை பிள்ளைகளுக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை தான். அதனால் எங்களுக்கு பிள்ளைகள் வந்தவொடனே சரியான சந்தோஷம். எல்லாம் படியங்கள் ஃப்ரெண்ட். அது அன்னைக்கு பொம்பளை பிள்ளையே இல்லை, எல்லாம் படியங்கள். எங்களுக்கு எல்லாருக்கும் அப்படி தான். எங்களை அந்த மூத்தனைக்கும் அப்படி தான். சின்ன எல்லாருக்கும் இல்லையான அவர் பிள்ளை அவர் அங்கால போய் அந்த பக்கத்தில் போய் ஒரு ஆம்பளை பிள்ளையும் ஒரு பொம்பளை பிள்ளை. மற்றவே எல்லாருக்கும் தம்பி தான். சின்னனைக்கு 4 படியங்கள் தான். இதோட வேறு எதுவும் சொல்லணும் அண்ணானம் இந்த வருஷம் 75 உங்களுக்கு பிடிச்சி கொண்டு போக நீங்கள் என்ன இருந்தாலும் பிடிக்கும். அதுகள் இப்போ உண்மையிலே இப்போ இவ்வளோ காலம் சிறப்பாக தான் நடந்திருக்குது. இனிமேலும் சிறப்பாக நடக்கணும்னா சரி. நீங்கள் கதிராமத்துக்கு போகிறீர்கள் போவடக்கு அவங்க அதை இப்போ சொல்லுங்க. எவ்வளோ காலமாக கதிராமம் போகிறீங்கள்? திரியா கோயிலில் வந்திருக்கிறீங்கள். நாங்கள் என்றால் பரம்பரை, அதாவது வந்து கதிராம பாத யாத்திரை என்பது மூதாதையர்களாலே நடத்தப்பட்ட இந்த பாத யாத்திரை. அதை இடையிட்ட காலத்திலே இந்த போர்க்கால சூழல் காரணமாக நமது முன்னோர்கள் அதை இடையிலே நிறுத்திய காரணத்தினாலே திரும்பவும் நாங்கள் இந்த பாத யாத்திரையை செல்லச்சென்னை ஆலயத்திலே இருந்து தொடங்கி ஏனைய ஆலயங்கள் எல்லாவற்றையும் வழிபட்டு கடைசியாக நாங்கள் இன்று வடக்கு புறத்திலே இருக்கின்ற தேர்முட்டிக்கு அதுக்கு நாங்கள் இறுதியாக இன்று திரியாய் அம்மன் என்று சொல்லப்படுகின்ற ஒரு யாத்திரை ஸ்தலமாகிய இந்த அம்பாள் ஆலயத்திலே இன்றைய தினத்திலே வந்து நிற்கின்றோம். அந்த நேரத்திலே நமது உறவாகிய தாஸ் அவர்கள் என்னிடம் சில விளக்கங்களை கேட்கின்றனர். அதுக்கேற்ற வகையில் அவருக்கு விளக்கத்தை கொடுக்கலாம் என்று தீர்மானிச்சிருக்கின்றேன். நன்றி. உங்களோட வயசு என்ன? உங்களுக்கு இந்த தேர்முட்டிக்கு பக்கத்தில் இருக்க அன்னதானம் எவ்வளோ காலமாக தெரியும்? எனது வயசு இப்போதைக்கு இன்றைய தினம் 80 வயசாகிருக்கிறது. இருந்தாலும் பக்கத்தில் இருக்கிற அமுத சுரபி என்று சொல்லப்படுகின்ற அன்னதான மடம் எனக்கு தெரியாத காலத்தில் 80 வயதுக்கு முன்னோருள்ள காலம் தொடக்கம் இந்த அன்னதான நிகழ்வு எமது அம்மம்மாக்கள் காலம் தொட்டு இது நடக்குது. நாங்கள் அந்த மடத்துக்கு சொந்தக்காரர் தான். அது நாங்கள் சொந்தமில்லாதாக்கள் சொந்தக்காரர் தான் போகிறது. அப்போ அவ இந்த உருத்துள்ள ஆக்கள் அந்த வகையில் இந்த மடத்தை நாங்கள் விமர்சிக்கிறதுக்கு ஏற்ற வகையில் எங்களில் இது காணாது. அப்போ அது உங்களுக்கு பிடித்து கொண்டதோ எங்களுக்கு பிடிக்கிறதிலும் பார்க்க ஏனைய சமூகங்கள் எல்லாம் இதை ஒரு அன்னதான மடம் இல்லை என்றால் நாங்கள் இப்படியெல்லாம் வந்து ஆறி போக முடியாது என்ற வார்த்தைகளை எங்களை
நெஞ்சில் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். முன்பு அந்த காலங்களில் வேறு அன்னதானம் இல்லை தானே. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இன்னொரு அன்னதானம் தெற்கு பக்கத்தில் வந்து குடிக்கணும். முந்தி இந்த அன்னதானம் தானே இருக்குது. முதலாவதாக இந்த அன்னதானம் இங்கே தான் இந்த அன்னதானம் கொடுக்கப்பட்டு யாத்திரைகளும் இந்த அன்னதானத்திலே களைப்பாரி செல்வது வழக்கம். கிராமத்துக்கு அவங்க நம்ம அம்மா போகிறது அது அம்மம்மா எங்களுக்கு எல்லாம் அம்மம்மாவா போகிறது வழக்கம். அவற்றை மகனாகிய நீங்கள் அம்மம்மாவின் பேரன் இதை இப்போ கேட்குறபடியே நாங்கள் சில விஷயத்தை சொல்லத்தான் போகணும். இருந்தாலும் உங்களுக்கு தெரியும், நாங்கள் சில விஷயங்களை உங்களுக்கு சொல்லியிருக்கோம். போன ஆண்டு அதுக்கு முதல் ஆண்டும் உங்களுக்கு சில விஷயங்களை சொல்லியிருக்கோம். நீங்கள் எங்களுக்கு வழிகாட்டிகள். அப்போ நான் எல்லாரையும் கேட்பேன். வேறு எதுவும் சொல்ல கிடக்கும். வேறு எதுவும் உங்களுக்கு கேட்க இருந்தால் கேளுங்க. நாங்கள் இல்லை, நான் உங்களோட சேவைக்கு நன்றிகள். நீங்கள் கதிராமத்துக்கு இத்தனை வயசுலேயும் நான் அன்றைக்கு பார்த்தேன் செல்வ சென்னையில் இவ்வளோ உஷாராக ஒரு எனக்கு அண்ணன் இருக்கிறார் அதில் போகிறோன்னு பார்க்க சந்தோஷமாக கிடந்தேன். உங்களோட சேவைகள் இந்த மக்களுக்கும் இந்த நாட்டுக்கும் தேவை. நன்றி. எங்களோட சேவைகள் நல்லது. இருந்தாலும் கூட இந்த சந்ததியில் இந்த முறை ஒரு சிறிய ஒரு அது பிரச்சனை ஒன்று உருவாகி இருக்கு. அது எங்கள் பக்கத்துக்கு வர இல்லை. எங்கள் பக்கத்திலே அது இல்லை. அப்போ அடுத்த பக்கத்தில் வந்து அது நாங்கள் செய்கிற யாத்திரையிலே ஒரு விளம்பரம் ஒன்று இருக்கு. என்னென்றால் இது மூதாதையரால் செய்யப்பட்ட கரை யாத்திரை. கரையால தான் கதிராமத்துக்கு சென்ற அந்த நாளையில் வழக்கம் உகனைக்கு போய் அந்த முறைப்படி தான் நாங்கள் இந்த வேலொன்று முந்தின காலத்தில் வேலோடு ஒருவரும் போயில்லை. அவை சும்மா நாங்கள் மனதில் வேலை வச்சு கொண்டு தான் போனது இல்லாத வேலை தூக்கி காவி கொண்டு ஒருவரும் போய் இப்போதைக்கு இந்த நாட்டு நடைமுறைக்கு சமமாக அந்த வேலை கொண்டு தான் இந்த யாத்திரை செய்கிறது புனிதம். அந்த புனிதத்தின் மத்தியில் நாங்களும் அந்த வேலை அங்கே வச்சுருக்கோம். சில பிரச்சனைகள் நடந்தது. அந்த பிரச்சனைகளை நாங்கள் முகம் கொடுக்கல. நாங்கள் இந்த நாகர்கோவில் அதாவது செல்வ சென்னதி வெள்ளெடுக்கிற கண்ணகி அம்மன், அதை கூட கொடுத்து கட்கோவளம் முருகன், அதை தொடுத்து வள்ளிவீர ஆழ்வார், அதை தொடுத்து நாகர்கோவில், அதை விட்டு மாமுனையை விட புண்ணியடியை விட எங்களை எதுன்னு சொல்கிறோம் மானிய விலை. அந்த மானிய விலையில சிறப்பாக கதிராம முருகன் என்ற ஒரு இதே அவர்கள் வச்சிருக்கிறார். கதிராமத்திலே இருந்து ஒரு வேலை கொண்டு வந்து இங்கே வச்சு யாத்திரை அடியார்களை கூப்பிட்டு அனுசரித்து மதிய உணவுகள் கொடுத்து நீராகாரங்கள் கொடுத்து எல்லாம் செய்து அவை அனுப்பினோம். இப்போ நாங்கள் இதெல்லாம் முடிச்சு இறுதியாக நாங்கள் எங்களில் கந்தசாமி கோயிலில் தான் இரவு தங்கினோம். நேற்று வந்து மருதங்கடி கந்தசாமி கோயில். அதே மாதிரி அந்த வெள்ளத்துறையில் முத்துமாரி தான் நாங்கள் கண்ணை முத்துமாரியம்மன்ல நாங்கள் தங்கி தான் வந்தோம். நாங்கள் எல்லாம் தங்கி எல்லாம் வந்து சரியா. நன்றி. வணக்கம். நீங்கள் கதிராம யாத்திரைகள் எங்களுக்கு தெரியும். சொல்லுங்க உங்களோட யாத்திரை. இந்த அன்னதானம் இந்த 75வது வருஷமாக அன்னதானம் கொடுக்குறோம். அதாவது எங்களுக்கு தெரியக்கூடிய அது இப்போ அண்ணன் வேறையாக்கெல்லாம் சொல்ல 9 வருஷம் பெருமான்னு சொல்லி நீங்கள் சொல்லுங்கள். நாங்கள் இதில் எம்பெருமான் கதிரமுகனை என் மனதில் வைத்துக்கொண்டு நான் யாத்திரை செய்த எங்களில் மூதாதையர், அதாவது வந்து எங்களுடைய அப்பா மூதாதையருக்குள்ள எல்லா மூதாதையரும் செய்ததான் எங்களுடைய அப்பா கனகாலமாக செய்து கொண்டு அந்த இடத்தை இப்போ அவர்கள் இல்லை. அந்த காலம் தொட்டு அப்பாவே இந்த காலம் தொட்டு நாங்கள் இந்த திரியாமன் கோயிலுக்கு வரும்போது இந்த அன்னதானம் இங்கே தான் நாங்கள் அருந்தி இந்த கிழக்கு வீதி இப்போ கிழக்கு வீதி அருந்தி சென்று நாங்கள் அதிலையும் இப்போவும் நான் ஏறக்குறைய ஒரு எத்தனை வருஷம் உண்டு, எப்படி ஒரு 13 வருஷம் அப்படி வரும் யாத்திரைக்கு வலிக்கிட்டு நாங்கள் வந்தால் இதில் தான் உணவருந்தி செல்வது பழமை எங்களுக்கு. மற்றது இப்போ நாங்கள் ஏற்கனவே யாத்திரை செல்வது எங்களை சாமியார் சொல்லி இனி நாங்கள் போக வர தலங்கள்லையும் இதை பற்றி தெரியப்படுத்துவோம்ன்றதை உங்களுக்கு தெரிவித்து உங்களோட யாத்திரைகள் மேலும் சிறப்பித்து உங்களுக்கு முருகன் அருளும் பிரியாம்மன் அருளும் அதிகமாக கிடைக்கணும் என்று கேட்டுக்கொண்டு இந்த பேட்டிக்கு நன்றி. நாங்கள் அடுத்த வருஷம் சந்திப்போம். எனக்கு சுப்பிரமணியன் ரத்னசிங்கம். ஓகே. உங்களுக்கு இப்போ வயசு என்ன? 71. ஓகே. நாங்கள் இப்போ திரியா கோயில் மோர்பந்தல் வந்து தாகசாந்தி நிலையத்தில் இருக்கிறோம். எங்களை பதி இருக்கிறார். உங்கள்கிட்ட நான் இப்போ நாங்கள் இந்த கோயிலில் சிறப்பாக கேட்குறேன். எவ்வளோ ஜனங்கள் வரும் பொங்கலுக்கு அன்னளவாக எவ்வளோ வரும்?
அவ்வளவு பகல் வந்து நேற்று கடன்களை செய்து போட்டு அப்புறம் இரவு வந்து காவடிகள் பாட்டம்புகள் இதெல்லாம் பார்த்துட்டு இப்படியே புல்க வந்து போவோம். ஓகே. இந்த கோயிலில் இந்த கிழக்கு வீதியில் உள்ள அன்னதானம் இந்த வருஷம் 75வது வருஷம் எனக்கு தெரிஞ்சு அப்போ அதுக்கு இந்த அனுபவங்கள் கிடக்கோ உங்களுக்கு கட்டாயம் தெரியும் நினைக்கிறேன். உங்களுக்கு சொந்தக்காரராக இருக்கும். அது எனக்கு தெரிஞ்ச காலம் பிடித்து சின்ன நான் ஒரு 10 வயது 8 வயதுல இருந்தே வாரணங்கள். அப்போ அது அன்னதானம் முதல் இந்த அந்த அன்னதானம் தான் இருந்தது. அது நடந்து கொண்டு அதே மாதிரி தான் இந்த தாண்டி பந்தம் அந்த அந்த சொந்தக்காரர் தலைமைச்சானங்க எல்லாம். சரி சரி. ஓகே, நன்றி. உங்களோட இந்த தாக சாந்தி நிலையம் சிறப்பாக மேன்மேலும் வளரணும், எல்லா சந்ததியும் பெருகணும் என்று உங்கள் சார்பாக கேட்டுக்கொண்டு நன்றி. நன்றி நன்றி. உங்களோட பேர் என்ன? குமார். ஓகே. நீங்கள் இந்த கோயிலுக்கு எவ்வளோ காலமாக வாரீங்கள்? 6 வருஷமாக வரும். ஓகே. நீங்கள் இந்த அன்னதானத்துக்கு சேவை செய்யுங்க. அன்னதான் சேவை. ஓகே. இதை பற்றி சொல்லுங்கள். இந்த 75வது வருஷம் பண்டிகை சொல்லிங்கன்னா உங்களுக்கு தெரியக்கூடிய எவ்வளோ காலமாக நீங்கள் இங்கே வாரீங்கள் இந்த கோயிலுக்கு? எனக்கு தெரியக்கூடிய மாதிரி நான் இப்போ 50 வருஷமாக வந்து கொண்டு இருக்கிறேன் கோயில். ஓகே ஓகே. நீங்கள் இந்த ஊர் தானே? இந்த ஊர் தான். வேறு எதையும் சொல்லணுமோ? பெருசாக சொல்லக்கூடிய மாதிரி இல்லை தானே. சாப்பாடுகள் எப்படி? சாப்பாடு பிரச்சனை இல்லை. சரி, நன்றி. உங்களுக்கு வணக்கம். நீங்கள் பரம்பரை அடிக்காமல் நாங்கள் இந்த கோயிலை காப்பாற்றி கொண்டு வரோம். அது நீங்கள் மேளம், அதாவது இசை வாத்திய கருவிகளில் ஒரு மேளமாகிய பரமேளம் என்றதில் இவையிட்ட அதாவது எனக்கு தெரியக்கூடிய முத்தையாப்பா தான் இவையில் கூட்டம். அதுக்கு பிறகு ஐயாவுக்கு பிறகு அந்த தலைமுறையில் நாங்கள் இப்போ அடிக்காமல் பரம்பரையே கேட்டுகிட்டே வரோம். எனக்கு சின்ன அப்படி தெரியும். நீங்கள் இந்த அன்னதானம் இந்த வருஷம் 75வது வருஷம் உங்களுக்கு தெரிஞ்ச எவ்வளோ காலமாக நீங்கள் பார்த்துருக்கீங்களோ? நான் 30 வருஷமாக முதல் படம் வந்து ஒரு 28 வருஷம் சின்ன வார நான் மூட மணிக்கிறேன். மூத்தமாக கூட வந்து இந்த சரி சரி உங்களோட சின்னிலேருந்து உங்களோட பழக்கம். சரி சரி, நன்றி நன்றி. வணக்கம். உங்களோட பேர் என்ன? வணக்கம், என்னுடைய பேர் சின்ன திரு வடிவேலு கணேஷ். நீங்களாம் உணவத்து அம்மன் கோயிலில் பூசை வைக்கிற பூசாரியார்? நான் தான் இந்த ராணுவ நடவடிக்கைகள் ஆலயத்தை புறநிறுத்தி செய்கிற பூசாரி, கோயில் மேனேஜர். சகல நடவடிக்கையும் எனக்கூடாதான் எல்லோரும் சௌரங்கள் எல்லாரும் செய்கிறார். நானும் பார்த்து நான் அந்த கோயிலை வடிவாக கட்டி நீங்கள் அதை திறமையாக நடத்துகிறோன்னு நாங்களும் அடைஞ்சு நாங்கள் எங்களோட பக்கத்து கோயிலான நாங்களும் ஒரு வளர்ந்தங்களுக்கு இருக்காக்கும் எங்களோட குடும்பம் சார்வா. இந்த திரியாயம்மன் கோயிலில் நாங்கள் இந்த கிழக்கு வீதி அன்னதானம், தேர்மூட்டி அன்னதானம் அப்போ உங்களுக்கு தெரியும் வேணாம அவர் எவ்வளோ காலமாக உங்களுக்கு தெரியும்? ஒரு 85-90 வருஷம் காலத்து முதலே இந்த ஆலயத்திலே அவர் அன்னதானத்தை செய்து வருகிறார் என்பது எனக்கு திட்டவட்டமாக தெரியும். நன்றி நன்றி. நாங்கள் அடுத்த முறை உங்களை சந்திப்போம். உங்களோட கோயில் தொண்டு மென்மேலும் பெருகணும். நீங்கள் ஒரு சமூகத்தில் ஒரு உயர்ந்த இதில் அந்தஸ்தில் இருக்கிறீர்கள். உங்களோட இந்த பேட்டிக்கு நன்றி. நன்றி ஐயா. வணக்கம். வணக்கம். நீங்கள் எவ்வளோ காலமாக இந்த காவடி? எனக்கு 8 வயசுல எங்கள் அப்பா காவடி வச்சுருந்தாரு. அப்போ நான் துவங்கினான். அப்பான்ற பேர் மறந்துட்டேன். பொன்னையா. குழந்தை பொன்னையான்னு சொல்கிறது. அவர் வச்சிருந்து இப்போ அவருக்கு பிறகு நான் என் மகனும் செய்தவர். இப்போ மகன் வளர்த்து போன வழியாக நான் மட்டும் செய்து கொண்டு இருக்கிறார். ஓகே. அதே மாதிரி இதில் பக்கத்தில் எங்களை முத்தப்பாவை தான் முதல் சோறு போட்டது. உங்களுக்கு சொந்தக்காரன்? அப்பா தான் சோறு போட்டு நான் இருக்கிற சின்ன இல்லை நான் போய் பட்டு வாங்கினேன். அவங்க எத்தனை வயது உங்களுக்கு? இப்போ எனக்கு 59-60 ஆகுது. 60 நான் சின்ன பிள்ளைகளை செய்தேன். அதுக்கு முதல்ல செய்திருப்பேன். 75 வருஷம் 75 வருஷம் பெறும். எனக்கு 60 பையன் அதுக்கு 15 வருஷம் செய்திருப்பேன் தானே. அது இப்போ பாரம்பரியம் இப்போ நடக்குது. இப்போ 2 விதமாக நடக்குது. அந்த மாதிரி இருக்கு. 2 விதமாக மொபைல் வழியாக நடக்குது. இலா போட்டு வீட்டுக்கு கொண்டு வராங்க டேக்கவே மாதிரி அது இருந்து சாப்பிட்றாங்க. இன்னும் மக்களை வேற இல்லை தானே வந்தால் பாப்பைக்கு வந்து பாருங்க. நான் அதான் அந்த 75 வருஷத்துக்கான தான் உங்களோட எடுத்தேன். நன்றி நன்றி நன்றி. ஓகே, தேங்க்ஸ். வணக்கம் வணக்கம். நீங்கள் பிரதேச வச்ச செக்ரட்டரி நினைக்கிறேன். பச்சைப்படை பிரதேச செயலாளர். பேர் மோகனரூபன். சொந்த இடம் நயனாது. இது வந்து பார்க்குற போது ஒரு வித்தியாசமான ஒரு பொங்கலாகவும் அடியார்களுடைய வரவு மற்றது அன்னதான பணிகள் வந்து வெகு சிறப்பாக நடைபெற்றுக்கின்றது. அதிலும் கூட அன்னதானத்தை பார்க்கின்ற போது ஒரு தொடர்ந்து மக்களுடைய
உணவுகளுக்காக நீங்கள் தொடர்ந்து தயார்படுத்தி கொண்டிருக்கின்றது. 75வது வருஷம் 1-2 வருஷம் வரை 75வது வருடத்தை இந்த அன்னதான சபை கடந்து தங்களுடைய பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள். ஒருபுறம் அடியார கூட்டங்கள் அவர்களுடைய பணிகளை மரக்கறிகளை அங்கே பற்றி கொண்டிருக்கின்றார்கள். அந்த பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாரம்பரியமாக செய்கிறது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா டேகேவே அப்படி ஒரு கிட்டத்தட்ட ஒரு புஃபே சிஸ்டம் தான் இந்த பக்கம். அடியார்களுடைய வசதி கருதி அடியார்கள் இருந்து சாப்பிட இயலாதவர்களுக்கான உணவு பரிமாறங்கள் ஒரு புறமாகவும், இருந்து சாப்பிட வேண்டியவர்கள் என்று நினைக்கின்ற அடியார்களுக்கு ஒரு புறமாகவும் ஒரு வித்தியாசமான ஒரு முறையிலே அன்னதான பணி நடைபெற இருக்கின்றது. இங்கே சமையல், இங்கே பல அடுப்புகள் வைக்கப்பட்டு சமையல் பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. நான் பார்க்கின்ற போது ஒரு வருகின்ற அடியார்கள் பூராகவே இதில் சாப்பிடலாம் போல தோன்றுகின்றது. அவ்வாறான ஒரு சமையல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மிக்க நன்றி. உங்களோட சேவைக்கு நான் என் சார்பாக அன்னதான சபை இங்கே கிழக்கு வீதி அன்னதான சபை சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்வேன். எங்களுக்கு இந்த அதாவது குடிநீர் பிரச்சனை, சமையல் தண்ணி இதெல்லாம் ஒரு வருஷம் இல்லாமல் இந்த முறை சிறப்பாக இவர் மோகன் தம்பி அவர்கள் எங்களுக்கு சிறப்பாக இதை செய்து தந்தவர். எங்கள் குழு சார்பாக இவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி ஐயா. நன்றி வணக்கம். உங்களோட பேர் என்ன? என் பேர் இளையதம்பி விஜயசிங்கம். நான் வேம்படி உடுத்துறை பிறப்பனாக கொண்டான், சொந்தமாக கொண்டான். இந்த கோயிலுக்கு எவ்வளோ காலமாக நீங்கள் வாருங்கள்? நான் இந்த கோயிலுக்கு கிட்டத்தட்ட 1959ஆம் ஆண்டு நான் பிறந்தேன். எனக்கு அறிவு தெரிஞ்ச 5 வயசுல இருந்து ஞாபகம் இருக்குது. 59ஆம் ஆண்டு பிறந்தேன். 1959ஆம் ஆண்டு பிறந்தேன் நான். நினைக்கிறேன் ஒரு 5 வயசுலேருந்து வந்த ஞாபகம் இருக்குது. நான் எங்களுடைய அப்பாண்டா என் அம்மான்ற தகப்பன் வேம்படி மணியம்மன் சொல்கிறோம். அவர் இவருக்கு மச்சானா சுப்பிரமணியம். அவர் இந்த ஆலயத்தில் தண்ணீர் பந்தல் பார்த்து அந்த காலத்தில், அப்போ அந்த தண்ணீர் பந்தல் பார்க்குற காலத்தில் அங்கே இருந்து வேம்படியிலிருந்து வண்டில் மூலம் தான் நான் இந்த ஆலயத்துக்கு வந்தேன். வண்டியில் நாங்கள் ஏறியும் வருவோம், வண்டியில் பிடிச்சபடியும் வந்திருப்போம். இந்த புளியடி சந்தைக்குள்ளால் நாங்கள் ஆற்றங்கரைக்குள்ளால் இறங்கி வருவோம். வந்து இந்த ஆலயத்தில் எங்களுடைய அப்பா, அது அம்மாவோட தகப்பன், இந்த எனக்கு அறிவு தெரிஞ்ச காலத்திலேருந்து தண்ணீர் பந்தல் பார்த்தவர். ஆனால் அதுக்கு முன்பட்ட காலம் எவ்வளோ காலம் தண்ணி பார்த்தாருன்றதை பற்றி எனக்கு தெரியாது. நீங்கள் இப்போ கிழக்கு வீதி அன்னதானம் இப்போ 75வது வருஷம் சொல்லினோம். உங்களுக்கு தெரிஞ்ச எவ்வளோ காலம்? எனக்கு தெரிஞ்ச காலத்தில் இந்த ஆலயத்துக்கு வந்த காலத்திலேருந்து இந்த 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 இடத்துல வந்து ஆலயத்தின் வடகிழக்கு பக்கமாக பேனாமனா என்ற வெத்திலக்கணியை சேர்ந்தவர் இந்த அன்னதானம் வழங்கி வந்திருந்தார். எனக்கு அறிவு தெரிஞ்ச காலத்திலிருந்து தெரியும். ஆனால் அவர் எத்தனையாம் ஆண்டிலிருந்து செய்தார் என்றது, அது முற்பட்ட காலம் எவ்வளோ காலம் செய்தார் என்றபடி நான் உறுதிப்படுத்தி சொல்ல முடியாது. எனக்கு அறிவு தெரிஞ்ச காலத்திலிருந்து நான் இந்த இடத்துல அன்னதானம் சாப்பிட்டுருக்கேன். அதே போல நன்றி. என்னை இந்த அழைத்து இந்த பேட்டியை எடுத்ததுக்கு இந்த ஆலயத்தின் சார்பில் மரமார்ந்த நன்றியை தெரிவித்துள்ளேன். நன்றி, வணக்கம். நாங்களும் உங்களுக்கு நன்றி. என்னுடைய ஆயுள் காலம் வரைக்கும் இந்த ஆலயத்தில் நான் என்னால் முடிஞ்ச பணிகளை செய்வேன் என்பதை இந்த ஆலயத்தின் முன்னால் நான் உறுதியளித்துக் கொள்கின்றேன். நன்றி. சிறப்பு. நன்றி. வணக்கம். உங்களோட பேர் என்ன? ஆர்டிஎஸ்சி தரப்பான சிங்கம். ஓகே, சிங்கப்பாண்டி சொல்கிறேன். சிங்கப்பாண்டி. உங்களுக்கு வயசு எத்தனை? 77. 77 வயசு. இந்த அன்னதானம் இந்த வருஷம் 75வது ஆண்டு. உங்களுக்கு இப்போ எவ்வளோ காலமாக இங்கே மாறியா? நான் கிட்டத்தட்ட ஒரு 4 வயசில் இங்கே வந்தேன். உங்கள் அப்பா தோளில் கொண்டு வந்து சொன்னீங்க? 4 வயசில் வந்தேன். முதலே சொன்னீங்களா அப்பா தோளில் கொடுங்க? எப்படி இந்த அன்னதானம் உங்களுக்கு இது பிடிச்சி கொண்டுதோ? அந்த நேரம் இது ஒன்று தான் அன்னதானம். இதே ஒரு அன்னதானம் கொண்டவன் தான் ஒரு சின்ன ஒரு குடிசையை போட்டுத்தான் செய்து கொண்டிருந்தேன். சந்தோஷம். சொல்லுங்கள். சிறப்பாக செய்திருக்கேன். எனக்கு உங்களை இதில் உங்களுடைய பதிவே இதில் போடுறது பண்ணது இருக்கும். அதான் அடுத்த உங்களுக்கு கனகாலமாக நீங்கள் ஆலியவிலேருந்து வாரீங்கள். முதல் நிர்வாகத்திலே மெம்பராக இருந்தீங்கள். அதெல்லாம் நடக்க வேண்டாம். உங்களோட இதுக்கு நன்றி. கதிராமதம் போகிறீங்களோ? இல்லை, நடக்கிறேன். வேறு எதுவும் சொல்லியிருக்கோம்? உங்களோட ஆதரவுக்கு, எங்களுக்கு தர ஆதரவுக்கு நன்றி. நீங்கள் அம்மாண்ட அப்பாவுக்கு என்ன பேர்? தம்பியா? அதுதான் தம்பியா. அவர் தான் இதை முன்னின்று நடக்கிறார்.
சந்தோஷம். அம்மாண்ட தேவைப்படும். அந்த இனமாக தான் இந்த மடம் கட்டினான். நான் கட்டி போட்டு இந்த வருஷம் 75வது ஆண்டு. அதான் முதல் நாங்கள் ஒரு பக்கம் இருத்தியும் ஒரு பக்கம் புஃபே மாதிரியும் கொடுத்து கொண்டிருக்கோம். சரி, நன்றி. வணக்கம் பூசாரியர். வணக்கம். இந்த முறை அந்த 75வது வருஷமாக அன்னதானம் திரியா கோயில் அன்னதானம் வார வெள்ளிக்கிழமை நடக்க போகுது. சரி. அது உங்களுக்கு எவ்வளோ காலமாக தெரியும்? உங்களுக்கு இப்போ இத்தனை வயசு? அந்த அன்னதானம் ஒப்புவாங்க கிழக்கு விதி அன்னதானம். எனக்கு 60 வயசு பெரியா. அது கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 5-6 வயது தெரியும். தெரியும். இப்போ எத்தனை வயசு உங்களுக்கு? 60 வயசு. 60 வயசு. 60 பிரச்சனை இல்லை. தெரியும். எப்படி அந்த அன்னதானம்? தரமான அன்னதானம். கோயிலுக்கு இங்கே இருந்தெல்லாம் காவடி போடுறது. இது ஆத்தியடி பிள்ளையார் இங்கே இருந்தெல்லாம் காவடி போடுறது. ஆமாம். தெரியாது. ஓகே, அவ்வளோதான். நன்றி. இந்த முறை வெள்ளிக்கிழமை பார்ப்போம். வணக்கம். இப்போ நாங்கள் இந்த வருஷம் திரியாய் கோயிலில் 75வது வருஷமாக அந்த அன்னதானம் நடக்க போதும். இன்றைக்கு செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த பொங்கல். இந்த 75வது வருஷம் அந்த கிழக்கு வீதி அன்னதானம். இந்த அன்னதானத்தில் உங்களுக்கு இப்போ எத்தனை வயசு? எவ்வளோ காலமாக நீங்கள் கோயிலுக்கு போகிறீங்க? எனக்கு தெரிஞ்ச வயதில் நான் சாப்பிடுவேன். வயசு இப்போ 66. 56. சரி, 56. ஓகே, 56. 56. நீங்கள் ஒரு 52 வயது அப்படி போயிருக்கு. ஓகே, சரி. எப்படி அந்த அன்னதானம்? அன்னதானம் நல்லது. உங்களுக்கு சொந்தக்காரர்? சொந்தக்காரர் காலமாக இருந்து இதை விடிய முடியும்னு வேணும். விடியும் வர சந்தோஷம். ஓகே, அந்த முறையும் கண்டிப்பாக வெள்ளிக்கிழமை. நன்றி. நன்றி. வணக்கம். வணக்கம். நீங்கள் திரியாய் கோயிலில் இந்த வருஷம் 75வது வருஷம் அன்னதானம் கொடுக்குறோம். உங்களுக்கு எத்தனை வயசு? நீங்கள் எப்போ படித்து திரியாய் கோயிலில் போகிறீங்க? நான் கிட்டத்தட்ட 10 வயசுல இருந்து போய்கொண்டு இருக்கிறேன். அதுவரையும் இதுவரையிலும் நல்ல அன்னதானம் தான் வழங்கி கொண்டு இருக்குது. ஓகே, இப்போ எத்தனை வயசு உங்களுக்கு? எனக்கு இப்போ 65 வயசு. 65 வயசு. ஓகே, நீங்கள் அந்த கிழக்கு வீதி அன்னதானம் தான்? கிழக்கு வீதி அன்னதானம். சரி. எப்படி அந்த அன்னதானம் தரமான அன்னதானம். இவ்வளவு காலமும் பொறுமையோட நல்ல வடிவாக அன்னதானம் வழங்கி கொண்டு இருக்கிறார். நன்றி. சரி, நன்றி.